10 மினிட்ஸில் ஈஸியாக பண்ணுற ஓமப்பொடி ரெசிபி எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்து சுடு தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு, பெருங்காயப்பொடி கொஞ்சம், அப்புறமா சூடாக இருக்கிற எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏற்கனவே ஊற வச்ச ஓம தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியாக இருக்கிற மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி மாவு பிசைச்சிக்கோங்க. இடியாப்பம் பிரஸில் உள்ளே ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அந்த மாவை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ஓமப்பொடி ரெடி.